குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு படிச்ச கதையில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரனோட கதை தான் பார்க்க போறோம். ஒரு பிச்சைக்காரன் தினமும் ஒரு ஆலயத்தோட வாசல்ல போய் பிச்சை எடுத்து, அதில வர வருமானத்த வச்சு அவன் உணவு அருந்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஆலயத்தில ஒரு மகான் வராரு. அந்த மகான பார்க்கறதுக்கும் மக்கள் கூட்டம் கூட்டமா போறாங்க. அவங்களோட குறைகள சொல்லி, அதுக்கான தீர்வுகளையும் பெற்றுக்கிட்டு வராங்க. இந்த பிச்சைக்காரனும் அந்த சாமியார் கிட்ட போயிட்டு, "சுவாமி என்னோட வாழ்க்கை கடைசி வரை இப்படி தான் இருக்குமா?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, "அது உன் தலையில எழுதின விதிப்பா. உன் வாழ்க்கை வந்து கடைசி வரை இப்படி தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிடுறாரு. அத கேட்டவுனே அந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. "சாமி என் தலைவிதி மாறாதா? மாறணும்னா நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த சாமியார் சொல்றாரு, "நீ புத்தர் பெருமான போய் பார்த்தன்னா, உன் தலையெழுத்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு." அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சரி நான் போய் அவர பார்க்குறேன் அப்படின்னு சொல்றான். பிச்சைக்காரனும் புத்தர பார்க்கறதுக்கு புறப்படுறான். ஆனா, அந்த புத்தர பார்க்கறதுக்கு ரொம்ப தூரம் போகணும். சரின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். கிளம்பி போயிட்டே இருக்கும்போது வெகு நேரம் ஆயிடுது. அதனால இரவு ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு செல்வந்தரோட வீட்டின் கதவ போய் தட்டுறான். தட்டிட்டு, "ஐயா இன்னைக்கு இரவு மட்டும் நான் இங்க கொஞ்சம் தங்கி ஓய்வு எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறான். அதுக்கு அந்த செல்வந்தர் கேட்குறாரு, "நீ எங்க போற?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் வந்து பிச்சைக்காரன் நடந்த எல்லா விஷயங்களையும் அந்த செல்வந்தர்கிட்ட சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் செல்வந்தர் சொல்றாரு, "எனக்கும் என் மனைவிக்கும் ஒரே ஒரு உதவி செய்யணும். செய்வியா?" அப்படின்னு கேட்குறாரு. பிச்சைக்காரன், "என்ன உதவியா செய்யணும்? சொல்லுங்க செய்றேன்." அப்படின்னு சொல்றான். அதுக்கு வந்து அந்த செல்வந்தர் சொல்றாரு, "எனக்கும் என் மனைவிக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பெண் இருக்கா. அவ பிறவி ஊமை. அவ எப்போ பேசுவான்னு மட்டும் நீ கொஞ்சம் போய் புத்தர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. "அதுக்கு என்ன கண்டிப்பா கேட்டுட்டு வரேன்." அப்படின்னு சொல்றான் பிச்சைக்காரன். சரின்னு இரவு முழுக்க அங்க ஓய்வு எடுத்துட்டு காலையில புறப்பட்டுறான். ரொம்ப நேரம் ஆகுது. போயிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய மலை ஒண்ணு வருது. அந்த மலைய கடக்க முடியாம இருந்த நேரத்தில ஒரு மந்திரவாதி அங்க வரான். அந்த மந்திரவாதி வந்து பிச்சைக்காரன் கிட்ட சொல்றான், "இந்த மலைய வந்து என் மந்திரக்கோல் மூலம் உன்ன கடக்க வைக்கிறேன். நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும். செய்வியா?" அப்படின்னு கேட்குறாரு. பிச்சைக்காரனும், "என்ன உதவி செய்யணும்?" அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மந்திரவாதி வந்து, "நான் 500 வருஷமா வந்து முக்தி அடையாம இருக்கேன். நீ புத்தர்கிட்ட போய் என் முக்திக்கு என்ன வழி அப்படின்னு கொஞ்சம் கேட்டு சொல்ல முடியுமா?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன, "சரி கேட்குறேன்." அப்படின்னு சொல்லி சம்மதிக்கிறான் அந்த பிச்சைக்காரன். மந்திரவாதி வந்து மலைய கடந்து பிச்சைக்காரன கொண்டு போய் விட்டுட்டு போயிடுறான். திருப்பியும் கொஞ்சம் தூரம் கழிச்சு போயிட்டே இருக்கான் பிச்சைக்காரன். போயிட்டே இருக்கும்போது ஒரு ஆறு ஒண்ணு வருது. அந்த ஆத்த கடந்து போனா தான் புத்தர பார்க்க முடியும். புத்தர் இருக்க இடத்துக்கு முடியும். அந்த ஆற்ற கடக்க போகும்போது, அ என்ன நினைக்கிற நேரத்தில அந்த ஆற்ற கடக்கும்போது ஒரு ஆம வருது. அந்த ஆம வந்து பிச்சைக்காரன்ட்ட சொல்லுது, "எங்க போகணும்?" அப்படின்னு கேட்டோனே, "நான் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போகணும்." அப்படின்னு சொன்னோனே, "சரி நான் உனக்கு உதவி செய்றேன். பதிலுக்கு நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும்." "என்ன செய்யணும்?" அப்படின்னு கேட்டோனே, அந்த ஆம வந்து சொல்லுது, "எனக்கு வந்து பறக்கிற சக்தி வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்?" அப்படின்னு கொஞ்சம் புத்தர்கிட்ட கேட்டு சொல்றியா? அப்படின்னு கேட்டோனே, "சரி நான் சொல்றேன்." அப்படின்னு சொன்னோனே, சரின்னு அந்த ஆமையும் உதவி செய்து அந்த பிச்சைக்காரன் அந்த ஆற்ற கடந்து போயிடுறான். பிச்சைக்காரனும் ஒரு வழியா புத்தர் இருக்கிற இடத்துக்கு வந்தடைஞ்சிடுறான். கடைசியில வந்தடைஞ்சோனே புத்தர பார்த்து ஆசியும் வாங்கிடுறான். புத்தர் என்கிட்ட "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்குறாரு. ஆனா, "நீ 3ஏ 3 கேள்வி தான் என்கிட்ட கேட்கணும்." அப்படின்னு சொல்லிடுறாரு. பிச்சைக்காரன் ஒரு யோசிக்கிறான். நம்மகிட்ட 4 கேள்வி இருக்கு. புத்தரும் 3ஏ 3 கேள்வி தான் கேட்கணும்னு சொல்றாரு. அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சோனே, கொஞ்ச நேரத்தில யோசிச்சுட்டு, "நம்பளாவது பிச்சை எடுத்து நம்ம காலத்த ஓட்டிக்கலாம். ஆனா, அவங்க 3 பேருக்கும் பிரச்சனை வந்து ரொம்ப பெருசா. அவங்க பிரச்சனையாவது தீரட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 3 பேரோட பிரச்சனையும் புத்தர்கிட்ட சொல்லி, அதுக்கான தீர்வையும் கேட்டுட்டு திரும்பி வரான். முதல்ல ஆம வருது. ஆமைக்கிட்ட வந்து என் கேள்விக்கு பதில் தெரிஞ்சுதா? நீ கேட்டியா புத்தர்கிட்ட?" அப்படின்னு கேட்குது அந்த ஆம. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொல்றான், "உன் ஓட்ட நீ கிழிச்சுட்டு எரிஞ்சிட்டன்னா, உன்னோட பறக்கும் சக்தி கெடைச்சிரும். நீ வந்து பறக்கறதுக்கான சக்தி உனக்கு கெடைச்சிரும்." அப்படின்னு சொல்றான். உடனே அந்த ஆமையும் தன்னோட ஓட்ட கிழிச்சு அந்த பிச்சைக்காரன்ட்ட குடுத்துட்டு, அது பறந்து போயிடுது. அந்த ஓட்டுக்குள்ள பார்த்தா பவழமும், முத்தும் நெறைய இருக்கு. அத எடுத்துக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கான். போயிட்டே இருக்கும்போது மந்திரவாதி வரான். "என்னோட பிரச்சனைக்கு நீ கேட்டியா? அ எப்போ முக்தி கிடைக்கும்னு சொன்னாரா புத்தரு?" அப்படின்னு கேட்குறான் அந்த மந்திரவாதி. "நீ வந்து உன்னோட மந்திரக்கோல விட்டுடணும். மந்திரக்கோலை எப்போ நீ விடுறியோ, அப்போ உனக்கு வந்து அந்த முக்தி கிடைச்சிரும்." அப்படின்னு சொல்றான். உடனே அந்த மந்திரக்கோல அந்த பிச்சைக்காரன் கிட்ட குடுத்துட்டு, அந்த மந்திரவாதி முக்தி அடைஞ்சிடுறாரு. மீண்டும் புறப்பட்டு போக ஆரம்பிக்கிறான் அந்த பிச்சைக்காரன். போய்க்கிட்டே இருக்கும்போது செல்வந்தரோட வீடு வருது. செல்வந்தர பார்த்தோனே, "அ என்ன ஆச்சு? நீ கேட்டியா? என்ன சொன்னாரு புத்தர்?" அப்படின்னு கேட்குறாரு அந்த செல்வந்தரு. உடனே அந்த செல்வந்தர்கிட்ட சொல்றாரு, "உங்களோட மகள் வந்து எப்போது அவ மனதிற்கு பிடித்தவன பார்க்குறாளோ, அன்று அவள் பேசுவாள்." அப்படின்னு பிச்சைக்காரன் சொல்றான். மாடியிலிருந்து இறங்கி வந்த செல்வந்தரோட மகள், "அப்பா இவர் தானே அன்று இரவு வந்தது?" அப்படின்னு கேட்குறா. செல்வந்தருக்கு ஒரே மகிழ்ச்சி தாங்க முடியல. செல்வந்தர் தன்னோட ஒரே மகள அந்த பிச்சைக்காரனுக்கு மணம் முடித்து வைக்கிறாரு.
அன்று முதல் அவன் வந்து ஒரு செல்வந்தராகவும், மந்திரக்கோல் வச்சிருக்கிற மந்திரவாதியாகவும், அது தவிர முத்து, பவழம் அப்படின்னு வச்சிருக்கிற ஒரு செல்வந்தனாக அழகான மனைவியும் அமைஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கான். இந்த கதையின் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்காக கடவுள்கிட்ட வேண்டுறத விட, நம்ம பிறருக்காக வேண்டினா நம்மளோட துயரமும், பிறரோட துயரமும் மறைஞ்சிரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பல கதைகள தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.